உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது ஆண்டவரே எவ்வளவோ பெரிய ஸ்லாக்கியம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய கிருபைகளை எங்களுக்கு நீங்கள் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் இறுதி வரை உமது சமூகம் பிரசன்னம் கிருபை எங்களோடு இருந்து இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் துதிப்போம். நம்மை ரட்சிக்கிறவரே சோத்திரா, கர்த்தரே சோத்திரா, வெளியரங்கமாகிய கர்த்தரின் மகிமையே சோத்திரா, தேவன் ஆதரிக்கிற தாசனே சோத்திரா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே சோத்திரா, தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமானவரே சோத்திரா, தேவன் தமது ஆவியை அவர் மீது அமர பண்ணி இருக்கிறவரே சோத்திரா, புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறவரே சோத்திரா, கர்த்தருடைய புயமே சோத்திரா, எங்களுக்கு வெளிப்பட்ட கர்த்தரின் புயமே சோத்திரா, இளங்கிளையே சோத்திரா, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரே சோத்திரா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக இறங்கி வந்த இளங்கிளையே கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிளை எண்ணப்பட்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. ப்ரெசன்டேஷன் போடுறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் சந்தோஷமாக பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் என்ற பாட்டு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேயும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேயும் மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. பாரிருள் வேளையில் கடுங்கொடி நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேயும் மாதயவே தயவு. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். நில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குழி நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேயும் மாதயவே தயவு.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னமா தயவே தயவு, அவருடைய தயவினால் தான் நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால வாழ்த்துக்கள். நானும் ரேணுகா சுரேஷும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள் மீட்டில் கர்த்தரை இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் பைபிள் பேசேஜை பார்த்துட்டு இருக்கோம். லூக்கா 1ஆம் அதிகாரம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அது நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். The joy of Christmas, joy of birth of Jesus Christ. என் உள்ளத்தில் வரணும் ஆண்டவரே. அது இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் உள்ள போராட்டங்க, பலவீனங்க, கவலைக எல்லாவற்றையும் அடித்து தள்ளிட்டு போயிடணும் ஆண்டவரே. ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு சோர்வு இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் மரியாதை பற்றி பார்க்கிறோம். 15 வயது ஒரு இளம் பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண். அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, கர்த்தருடைய பிள்ளை உன் வயிற்று, கர்த்தருடைய குமாரன் வயிற்றுல தோன்றுவார்ன்ட்டு. எத்தனை ஆயிரக்கணக்கான மனுஷிக கேள்விக்குறிகள் அந்த சின்ன வயசுல, சின்ன இருதயத்தில், சின்ன மனதில் ஃப்ளாஷ் ஆகிருக்கும். அவை எல்லாவற்றையும் மேலாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ஒரு வார்த்தையை அந்த மரியாள் பிடிச்சு கொண்டாங்க. எனக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேணும். மரியாளுடைய துதி பாடலை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட துதி என் வாயில் இருக்கணும். நான் என்ன செய்யணும்? நான் விரும்புகிறேன், எனக்கு இப்படி விசுவாசம் வேணும் ஆண்டவரே. டு ரைஸ் அபவ் மை லைஃப் ப்ராப்ளம்ஸ், டு ரைஸ் அபவ் மை குவெஸ்டியன்ஸ். என் வேதனைக்கு மேலாக நான் வரணும். என்னுடைய பிரச்சனைகள், என் கேள்விக்கு மேலாக நான் வரணும். நான் என்ன செய்யணும்? இந்த பகுதியை நீங்கள் எத்தனை முறை வாசித்தாலும் 1-2 குறிப்பு மீண்டும் மீண்டும் உங்களை பேசிக்கொண்டே இருக்கும். ஒன்று, மரியாளுடைய விசுவாசம். இந்த மரியாளுடைய விசுவாசத்துக்கு இதே பகுதியில் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். மரியாள் எப்படி இப்படிப்பட்ட விசுவாசம் வந்துச்சு? மரியாளுடைய விசுவாசம் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதை யாருமே அதை டவுட் பண்ண முடியாது. அது யாருமே அதில் செகண்ட் வியூஸ் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? இதே பகுதியை வாசித்தோம்னா மரியாளுடைய பாடல், அந்த 10-12 வசனங்களை பார்த்தோம்னாலே புரிஞ்சு போகிறோம். மரியாளுக்கு பைபிள் நாலேஜ். மீண்டும் மீண்டும் அந்த வேதத்தை வாசித்து கொண்டே இருக்காங்க. வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்குது. வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வசனத்தினால், தேவ வார்த்தையினால் வரும். பைபிள் ஒரு அருமையான நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குது. Faith comes by word of God. வார்த்தை உள்ளுக்கு போக போக என் இருதயத்தில் அடக்கி வைக்கிற வார்த்தையை, அது ரைட் டைம் எனக்கு அதுக்குள்ள விசுவாசமாக வருது. அது எனக்கு துதியாக வருது. When I have faith in my heart, there is praise in my mouth. When you have faith in your heart, there is praise in your mouth.
Praise God. I have a doubt. இதயத்துக்குள்ள சந்தேகம் அவிசுவாசம் இருந்தா என் வாயில புலம்பல். Praise God. Hallelujah. என் இதயத்துல விசுவாசம் இருந்துச்சுன்னா வாயில துதி. Hallelujah. வாழ்க்கையில நன்மைகள். இந்த பகுதியை பார்க்கிறோம். இந்த மரியாளுடைய துதி பாடல்ல இருந்து மரியாளுக்கு எவ்வளவு வேதம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு இந்த பகுதி. அதனால நீங்க அதே பேசேஜை இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி என்லார்ஜ் பண்ணி முழு அதிகாரம் லூக்கா ஃபுல் பேசேஜ் ஃபுல் சாப்டர் எடுத்து பார்க்கணும். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மரியாள் சொல்ற வார்த்தை அன்னாளுடைய துதி பாடல் அதை சார்ந்து இருக்கிறத நல்லா பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அன்னாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா சிறுமை, அவமானம், நிந்தை, வேதனை, அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. நான் ஏன் வாழணும்? என் வாழ்க்கையில் ஒரு மீனிங்கே இல்லையே. தினமும் நான் அழுகிறேன், தினமும் நான் நிந்திக்கப்படுறேன், தினமும் சிறுமியில ரொம்ப தாழ்த்தப்படுகிறேன். இப்படியே அண்ணாவோட வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. இயர் ஆஃப்டர் இயர், டே ஆஃப்டர் டே. But one day she said to herself, தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு அருமையான கணவன் இருக்கார், அருமையான தேவன் இருக்கார். நான் அந்த தேவனை நோக்கி நான் ஒரு விசை முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நான் ஜெபிக்கலாமே. Praise God. ஜெபித்தார், தன் இதயத்தை ஊற்றி ஜெபித்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னாளுடைய நிந்தை அகன்று போயிற்று, வெறுமை அகன்று போயிற்று. Her barrenness went away. She became a fruitful woman. அந்த துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்துற அண்ணாளுக்கு புரியுது. இதனால அது இல்லை, அதனால அல்ல, நான் காணிக்க போட்டதுனால இல்லை, போன வருஷம் நான் நல்ல பிள்ளையா இருந்ததுக்கான அல்ல, நான் போன வருஷம் நான் ரொம்ப கீழ்ப்படுத்ததுனால இல்லை. என்னுடைய உடைந்த உள்ளத்தோட ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். கிருபையாய் அவர் வல்லமை விளங்க பண்ணினார். ஆகவே துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே. மரியாளுக்கு இந்த சத்தியம், ஆண்டவர் தன்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆகவே கிருபையை பொழிந்தறினால், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லப்பட்டது. ஆகவே மரியாளுக்கும் புரியும், நான் என்னுடைய தூய்மையினால் அல்ல, என் பைபிள் நாலேஜினால் அல்ல, நான் சர்ச்சுக்கு நான் டெம்பிளுக்கு ரொம்ப ரெகுலராக போகிறேனால அல்ல, பியூர் கிரேஸ் ஆஃப் காட். He chose me. It is His power. Hallelujah. ஆகவே முழு துதியும் முழு மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துறார். Hallelujah. இங்கதான் parallel. By faith, all glory to God. இதான் parallel ரெண்டு பேருக்கும், அன்னாளுக்கும் மரியாளுக்கும். ஆகவே மரியாள் அன்னாளுடைய துதி பாடல் நிறைய வார்த்தைகளை தன்னுடைய துதி பாடல்ல உபயோகப்படுத்த பார்க்கிறோம். Not that she was conscious. Holy Spirit மரியாளுடைய இதயத்தில் அந்த அன்னாளுடைய ஜபத்தை துதிய அப்படியே உணர்ந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ரெண்டு பேத்துக்கு ஒரே ஆவி, ரெண்டு பேத்துக்கு தங்களுடைய தாழ்மையிலிருந்து ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. Praise God. அன்னாளுடைய ஜபத்தில் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. மரியாளும் அதே தான் சொல்றாங்க, என் ஆவி என் இரட்சகராக தேவனில் களி கூறுகிறது. I rejoice. Hallelujah. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க தாழ்மையில,
உங்க பலவீனத்துல நீ விழுந்து கிடந்த போது உங்களுக்கு தூக்கி விட்டார்னா இன்னைக்கு யூ ரிஜாய்ஸ். அன்னாலே போல மரியாளை போல ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா. மரியாள் இன்னைக்கு ரிஜாய்ஸ் பண்றாங்க. நீ தான் முதல்ல ரிஜாய்ஸ் பண்றாங்களா? இல்லை. இட்ஸ் a habit. Spirit of thankfulness, spirit of praise. Hallelujah. சின்னதுக்கு அவங்க அப்பா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க அம்மா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்துருப்பாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க பிபிஎஸ் கிளாஸ் டீச்சர் ரொம்ப நல்ல வசனம் சொல்றியே என்ற பிரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் இது ஒரு ஹேபிட். இது ஒரு நம்ம பழக்க வைக்கணும். கர்த்தர் என்னை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறான்னு சொல்றாருல. இந்த யுத்தம் உங்க அன்றாட வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை, உங்க அன்றாட வாழ்க்கை உங்களை எதிர்த்து வர்ற சக்திகளை மேற்கொள்ள நீங்க யுத்தத்துக்கு உங்க நாவை பழக்க வைக்கணும். Praise God. அந்த ஸ்பிரிட் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ். மரியாள் சொல்ற வார்த்தை, என் ஆவி என் இரட்சராக தேவனில் களி கூறுகிறது. என் இரட்சகர். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து ஒரு எந்த பாவம் இல்லாத ஒரு மனிதனாக பூமியில் வசித்தார் பார்க்கிறோம். மரியாள் தூய மரியாள். அதனால இயேசு கிறிஸ்துக்கு பாவமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, என் இரட்சகர். மரியாள் அட்மிட் பண்றாங்க, எனக்குள்ள பாப சுவாபம் இருக்கு. ஐ நீட் a savior. ஹல்லேலூயா. இயேசு எப்படி பாவம்ல வருதாரு? அவருடைய பரம தந்தை பிதாவைய தேவன், அவர் பாவம் இல்லாதவர். He is a holy God. Hallelujah. Praise God. அதே மாதிரி அன்னால் சொல்ற இன்னும் சில வார்த்தைகள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் மரியாள் சொல்றாங்க, பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார். நேற்று ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ஹாவ் ஹங்கர் இன் மை ஹார்ட், என் இதயத்தில் ஒரு பசி தாகம் இருக்கு, கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிச்சயமாக இந்த மரியாதை போல துதிக்கிற நாவை தருவார். இஃப் யூ ஹங்கர், எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, நிறைய கேட்குறோம். நல்லது நல்லது. நம்முடைய குறைவை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. we should not be silent with our shortcomings. நம்ம கேட்கணும். ஆனால் மரியாதை போல துதிக்கணும்னா என் இருதயத்தில், என் ஆவியில் ஒரு பசி, ஆண்டவரே எனக்கு ஸ்பிரிட் ஆஃப் வர்ஷிப், ஸ்பிரிட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், ஸ்பிரிட் ஆஃப் கிராட்டிடியூட் தாங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உங்க நாவில் அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பசியுள்ளவர்களை இனி பசியா இருக்க மாட்டார்கள் என்று அன்னாள் சொல்றாங்க. அதே மாதிரி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்னாளுடைய பார்த்தீங்கன்னா, அண்ணாவுடைய பாடலில், துதி பாடலை பார்த்தீங்கன்னா, சிறியவன், குப்பையில் கிடந்தவன், எளியவன், பலவீனமானவன், தள்ளாடுகிறவன், இவன் எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தினார். அன்னாள் சொல்ற தன்னுடைய உணர்வு, she is sharing her life experience through many situations. புழுதியில் கிடந்தேன், ஐ வாஸ் நோபடி, எல்லாரும் ஏன் மேல மிதிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. நான் தாழ்த்தப்பட்டிருந்தேன், அவமானப்படுத்தப்பட்டிருந்தேன், எல்லாரும் சீல் போட்டு பிராண்ட் வச்சிருந்தாங்க, நீ ஒன்றும் இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அன்னாளுக்கு ஒரு வெளிப்பாடு, God loves the poor. ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறார்? காயப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா.
காணாமற் போன ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம், நம்ம படங்களில் பார்க்குறோம், போஸ்ட் கார்ட்ஸில் பார்க்குறோம், கிரீட்டிங் கார்ட்ஸில் பார்க்குறோம். ஒரு ஆட்டுக்குட்டி சுமந்து போகிறது. அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆட்டுக்குட்டி? காணாமல் போன ஆட்டுக்குட்டி, காயப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. God loves me. நான் ஆண்டவரே, எனக்கு கீழே விழுந்திருக்கேன் ஆண்டவரே, நான் சுகவீனமாக இருக்கேன் ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கேன் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன் ஆண்டவரே, நான் பொருளாதார நெருக்கத்தில் இருக்கேன் ஆண்டவரே, உறவில் நிறைய முறிவுகள் இருக்கு ஆண்டவரே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸோடு நான் நெருக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷனில் என்ன டிசிஷன் எடுக்கும் தெரியல ஆண்டவரே, நான் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா எனக்கு தெரியல ஆண்டவரே. God loves these kind of situations in my life. ஆண்டவர் என் மீது அதிகமாக என் கூட இன்னொரு பிரசன்ஸை கொடுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை, உங்க சூழ்நிலை. இதான் அன்னாளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. இதேதான் மரியா சொல்றாங்க, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி விடுகிறார், தாழ்வு உள்ளவர்களையோ உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பலவான்கள், those who are in power, those who have the arrogance of power. எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் யாரை பற்றி நான் சிந்திக்கல. ஹல்லேலூயா. ஆமான் என்ற ஒரு மனுஷர் தான் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பெரிய பதவி, பலவான், man in position, man with power and authority. அப்பாவி ஜனங்க, வாயில்லாத யூத ஜனங்களை முழு சமுதாயத்தை அழிக்கணும் திட்டம். his plan. கர்த்தர் அவனை தள்ளினார், அவன் ஆசனத்திலிருந்து தள்ளினார். அவன் மொர்தேக்காய தூக்கு போடுறதுக்கு பெரிய ஒரு தூக்கு கம்பத்தை வச்சிருந்தான். அதே தூக்கு கம்பத்தில் இந்த ஆமான் தொங்கப்பட்டான். ஹல்லேலூயா. பலவான்களை ஆசனங்களை தள்ளி தாழ்மை உள்ளவரோ கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. Praise God. இன்னைக்கு ஒருவேளை நான் பலவீனமானவன் சொல்றீங்களா, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். நான் தாழ்த்தப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்களா, ஆண்டவர் உயர்த்துகிறார். உங்க தாழ்மை எதுலன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். God knows where you are humiliated. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த சூழலில் உன்னை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மரியாள் சொல்ற ஒரு அருமையான வார்த்தை, நான் லூக்கா 1:48 நான் அடிமை. இந்த அடிமைன்ற வார்த்தை கிரேக்க மொழியில், நியூ டெஸ்டமெண்ட் கிரீக் லாங்குவேஜில் இருக்கு, கிரேக்க மொழியில் டூலே அப்படின்னு போட்டிருக்கு. டூலேனா ஒரு ஃபீமேல் ஸ்லேவ், பெண் அடிமை. அந்த காலத்தில் அடிமைகள் 2 விதமாக இருப்பாங்க. ஒருத்தவங்க கட்டாயத்து நிமித்தம், இன்னும் அதாவது இன்வாலண்டரி, நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு தெரியாது, நீ அடிமையாகத்தான் இருக்கணும். இன்னும் சில பேர் வாலண்டரி, அவங்க பீரியட்லாம் முடிஞ்சு போயிருக்கும், அடிமைத்தனத்துடைய பீரியட்லாம் முடிஞ்சு போயிருக்கும், இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அந்த காலம்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அன்பின் நிமித்தம் they'll continue to serve. voluntary slave. இந்த பதம் அந்த இதை குறிக்குது. மரியாள் நான் சொல்றாங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, I keep serving you with my whole heart. அன்பின் நிமித்தம் நான் அடிமையாக இருக்கேன் ஆண்டவரே சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இந்த பகுதியை பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு கான்ட்ராஸ்ட். லூக்கா 1 2 விசேஷமான ஈவெண்ட்ஸை பார்க்குறோம். மரியாளுக்கு ஒரு தேவதூதன் வந்து ஒரு சத்தியத்தை ஒரு வெளிப்பாடை கொடுக்குறான். உனக்கு ஒரு கர்ப்பம் உண்டாக போது, கர்த்தருடைய பிள்ளை உன் வயிற்றில் பிறக்க போகிறார். மரியாள் with all faith she accepts. எல்லா முழு விசுவாசத்தோட மரியாள் அதை கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுறாங்க. அதான் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதே இதோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2 சிச்சுவேஷன்ஸ் மிக்ஸ் ஆகி வரதை பார்க்குறோம். இன்னொரு சிச்சுவேஷன், சகரியா எலிசபெத்.
பைபிள் ரொம்ப டீட்டெயில்டாக சகரியா எலிசபெத் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் யோசிச்சு பார்த்தா அப்போ தான் இந்த மரியாளுடைய ஃபெய்த்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். எலிசபெத்தும் சகரியாவும் நீதிமான்கள். they were leading a very righteous life. ரொம்ப பயபக்தியாக. ஆனால் அவங்க வாழ்க்கையில் குறைகள், குழந்தை இல்லை. but they continued to be righteous. they continued to be God fearing. வயதாய் போயிட்டு வேதம் சொல்லுது. எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க பார்த்தீங்களா பைபிள். இப்போ ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். ஆண்டவர் அவங்க எப்போல்லாம் ஜெபிச்சாங்களோ அப்போல்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு டைம் வச்சுருந்தார். இந்த டைமில் தான் நான் இவங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். ஆண்டவர் நேரம் வந்துருச்சு. சகருடைய ரைட் அட்மாஸ்பியர், தி பெஸ்ட் அட்மாஸ்பியர்கிட்ட நான் பேசணும் நான் அப்படின்ட்டு. சகரியா ஒரு ஆசாரியர், ஆலயத்தில் பணி புரிகிறவர். அந்த காலத்தில் சகரியா காலத்தில் சுமார 20,000 ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாரும் போய் ஆண்டவருக்கு பணி செய்ய முடியாது. அப்போ சீட்டு போடணும், யாருக்கு என்ன சர்வீஸ் என்னைக்கு அப்படின்ட்டு. இது மேபி அது 20,000 பேர் இருந்தால இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தூப வர்க்கம் விடுறது. இது மேபி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். அந்த 20,000 ஆசாரியர்களுக்கு அந்த ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை சகரியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உன்னைய என்னுடைய சந்ததியில் உன்னை சந்திப்பேன், ரைட் இன் மை ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அதில் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சகரியா போகிறார். ஆயத்தத்தோடு போயிருக்கார், ஜபத்தோடு போயிருப்பார், பரிசுத்தோடு போயிருப்பார். தேவதூதன் அங்கே நிற்கிறார். சகரியாவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது. God is answering your prayer. Hallelujah. தேவதூதன் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப அருமையா இருக்கும். Praise God. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அந்த பிறப்பு நிமித்தம் ஓ வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சந்தோஷம் உனக்கு மட்டுமில்ல, உன் மனைவிக்கு மட்டுமில்ல, அநேகருக்கு இது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். உனக்கு பிறக்க போற மகன் பெரியவனாயிருப்பான். என்ன ஒரு கிரேட் பிளெஸிங். அவனுக்குள்ள எலியாவின் ஆவி இருக்கும். பெரியவனா வேர்ல்ட்லி மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவலி ஹில் பி கிரேட் மேன், டேரிங் மேன். கர்த்தருக்காக எழுப்பி மிகப்பெரிய காரியங்களை தைரியமா அவன் செய்ய போகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவன் வயிற்றில் இருக்கும் போதே, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் தன்னுடைய காலத்தில் அநேகரை கர்த்தரிடம் திருப்புவான். ஹல்லேலூயா. என்ன ஒரு glorious blessing, glorious blessing. தேவதூதன் ஆலயத்து மத்தியில், தேவன் இருக்கிற இடத்துல, the right place. மரியாள் வீட்டில் மேபி அந்த இடம் that's probably would have been the place where he used to pray. அதே மாதிரி சகரியாவுக்கு அவனுடைய ஆலயத்தில் தேவனுக்கு பணி புரிகிற நேரத்தில் உன் ஜெபம் கேட்கப்பட்டது சொல்லி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு சொல்லிட்டு, பிரைஸ் காட். ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு அருமையான திட்டம். இந்த வார்த்தைகள் சகரியாவை சந்தோஷப்படுத்தும். எலிசபெத் சகரியா வாழ்க்கையை முற்றிலுமாக லைஃப் சேஞ்சிங் ஒரு ஈவெண்ட், பிளஸ்ஸிங். ஆனால் சகரியா சொன்னது, இதை நான் எதனால் அறிவேன். சகருடைய வார்த்தையை பல விதத்தில் பல விதமான பேர் இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனால் தேவதூதன் சொல்ற வார்த்தை, நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. That's the point. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல, நீ ப்ரே பண்ணது உண்மைதான், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இனி ரெகுலர் சர்வீஸ் பண்ற, ஆண்டவரை சர்வ் பண்ற, உண்மைதான்.
நீயும் மனைவியும் நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க, உண்மைதான். ஆனா உனக்கு ஒன்று மிஸ்ஸிங். சகரியா, உனக்கு விசுவாசம் இல்லை, ஆகையினால நீ பேசாதிருப்ப. ஆனா ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில் மரியாதை பற்றி எல்லாம் சொல்ல பிறகு திருப்பி அந்த கதை கண்டினியூ ஆகுது, இந்த சம்பவம் கண்டினியூ ஆகுது. பேரிட போகிறாங்க பிள்ளைக்கு, சகரியா எலிசபெத் குழந்தைக்கு பேரிட போகிறாங்க. அப்போ அந்த காலத்துக்குள்ள சகரியாவுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஆஹா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் கொடுத்தாரே. என்னுடைய விசுவாச குறைவுனால நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேனே. அவனுக்குள்ள ஒரு மனம் மாற்றம். ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, ஐ நீட் த பிளெஸிங் காட். ஆண்டவரே நான் மன்னிங்க ஐயா, ஆண்டவரே நான் விசுவாசம் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் வார்த்தையை இன்னும் அதிகமாக வாசிருப்பான். இப்ப விசுவாசம் ஒரு நிரம்பி இருக்கு. கரெக்டா சொல்றான் யோவான். ஹல்லேலூயா. உடனே அவன் வாய் திறந்தது, கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. Praise God. When faith comes, praise comes out of the mouth. When there's a faith in my heart, there is praise in mouth. நம்ம மரியாதை பார்த்தோம். She had faith in her heart, there was praise in her mouth. சகரியாக்கு there is faith in his heart, there is praise in his mouth. அன்னைக்கு இருதயத்தில் விசுவாசம் இல்லை, வார்த்தை நமச்சு அவிசுவாச வார்த்தை. இன்னைக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாச வார்த்தை பிரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சகரியா எலிசபெத் சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒன்று ரொம்ப தெளிவாக தெரியும். டோன்ட் கிவ் அப். நான் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, நானே அக்செப்ட் பண்ணலை. இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் நாட் டூ லேட். அருமையான சகோதரே சகோதரியே, அந்த வாய்ப்பு இன்னும் உங்களுக்கு இருக்குது. God is a long suffering God, நீடிய பொறுமை உடையவர். God is a God of love. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என் அருமையான சகோதரே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் தாங்கப்பா. I need a blessing, I need the deliverance, I need the joy, I need the peace, I need the health. Praise God. அன்பான தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் மரியாதை போல, சகரியா போல நானும் நீங்களும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் வாயை நன்மையால் நிரப்புவார். சகரியா எலிசபெத் வாழ்க்கையில எப்படி ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவென்ட்ஸ், அதே போல என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவென்ட் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில். அதே சந்தோஷம், நான் விட்டுவிட்ட சந்தோஷம், நான் இழந்து போன சந்தோஷம், நான் மறந்து போன சந்தோஷம், சந்தோஷமா எப்படி இருப்பது என்ற கேள்வியோடு இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, கேளு மகனே நிறைவான சந்தோஷம் தர்றேன், கேளு மகளே நிறைவான சந்தோஷம் தர்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவனால் கூடாக்க ஒன்றுமில்லையாப்பா. we believe this verse. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், மரியாதை போல விசுவாசிக்கிறோம். ஒருவேளை எங்க காலகட்டத்தில் வாழ்க்கையில ஏதோ ஒரு காலத்துல நீங்க கொடுத்த ஆஃபரை, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்க சரியா உபயோகிக்காமலே இருந்தா கூட இன்னைக்கு ஆண்டவரே உம சமூகம் வந்து நிக்கிறோம் ஐயா, நிக்கிறோம் ஐயா. அந்த சந்தோஷத்தை, ஆனந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஐயா. ஆண்டவரே நிறைவான சந்தோஷம், சமாதானம். Praise God. கர்த்தர் நல்லவர். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். தொண்ணூத்தாறாம் சங்கீதத்தை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். நம்பியிருக்கிறவர்.
என்று சொல்வேன். என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும் அவருடைய வேடன் கணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே என்னை மூடுவார். அவர் தம் சிறலாலே உன்னை மூடுவார். அவர் சட்டியின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் அவர் போவார். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆக்கும். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் போவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் உன் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை எனக்கு காண்பாய். அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம இந்த வசனங்கள் எப்படி சொல்றோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவர். ஆமென். மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தை, உன்னதமானவரின் பலன் உன் மீது நிழலிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே உன்னதமான கர்த்தர் அவருடைய அடைக்கலமான செட்டையில நம்மை காத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மோஸ்ட் ஹை காட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என் ஊர்ல விரட்டுகிறேன். ஊர்ல விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ கொரோனா வைரஸ் என் மாநிலத்தில் என் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கொரோனா கட்டி வைரஸின் வீரியத்தை கட்டி இந்த தேசத்தை அப்புறப்படுத்துகிறோம். இந்திய தேசம் அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை கட்டி கொரோனா வைரஸை கட்டி உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப வேளை சிஸ்டர் லில்லி சவுந்தரம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காக கூடான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, நீர் கர்த்தாவே ஒவ்வொரு நாளுமாக ஒவ்வொரு நேரமாக நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, போதுமானவராக இருப்பேன் சுவாமி, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் சுவாமி விசேஷ வசனங்களினால் எங்களை நீர் காப்பாற்றி வருகிறீர். எங்களுக்கு நீர் போதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அன்னாளின் விசுவாசம் சுவாமி, அதே போல எலிசபெத்து இன்னும் கூட கர்த்தாவே மரியாளினுடைய விசுவாசத்தை கண்டோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் கேட்டோம் சுவாமி. ஆம் தகப்பனே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே கர்த்தாவே நாங்கள் கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ள கிருபை வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பாவிகள் அம்மே, ஆனால் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து தகப்பனே காப்பாற்றி வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கொரோனா என்ற வியாதியிலிருந்து தகப்பனே இந்த பிரேயரிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர், காப்பாற்றி வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டத்துல குடும்பங்களை இழந்து, பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்கள் சுவாமி. ஆனால் தகப்பனே நீர் எங்களை மட்டுமாக காப்பாற்றி வருகிறீரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யும் பொழுது கூட கர்த்தாவே நீர் கூட இருந்து காத்து வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் சுவாமி பிரதரே உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்கள் செய்யும் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று நாங்கள் கேட்கிறோம். புதிய புதிய வழிகளை அவர்கள் காண்பிக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட தகப்பனே ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அவருடைய பலவீனங்களை தாங்கின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கர்த்தாவே சிஸ்டர் கொடுத்த எல்லா விதமான சுகத்துக்காக தகப்பனே அவர் ஐயா அவர்கள் தகப்பனே எவ்வளவு சுவாமி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தகப்பனே அவர்களுடைய முகத்திலே நாங்கள் பிரகாசங்களை பார்க்கிறோம் ஐயா. அதை பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உற்சாகம் இருக்கிறது தகப்பனே. அவர்கள் எவ்வாறு தகப்பனே மக்கென்று வாழ்கின்றார்கள், நாமும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீ கொடுக்கிற திருமைக்காக தகப்பனே சுவாமி. இதன் மூலமாக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களுடைய விசுவாசங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே,
அதற்காக நாங்க நன்றி கோடா கொடி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் இந்த வேளையிலே சுவாமி தகப்பனே அந்த சிஸ்டருக்கு கொடுத்த சுகத்தை நீ கொடுத்திருக்கிறீர். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டீரா என்று போராடி கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் சுவாமி அவர்களுடைய சாட்சி வாழ்க்கையானது வாழ்க்கையில எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. பிரதர் கொடுத்த சுகத்திலே அவர்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ பாதையை காண்பித்திருக்கிறே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்கள் எடுத்த முயற்சிகளை ஆசீர்வதிங்க. எந்த நோக்கத்தோடு இந்த பிரேயரை ஆரம்பித்தார்களோ இன்னும் அதிகமான ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கு நீ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த பிரேயர் மீட்டிங்ல தகப்பனே ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகளை சந்தித்தல் வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். அவருடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த 1 மணி நேரமாவது உமக்கு நாங்கள் செலவழிக்கிற கிருபை கொடுத்திருக்கிறே, நேரத்தை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறேன், வாஞ்சை கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளையும் இந்த மீட்டிங் ஆனது தொடர்ந்து நடைபெற கிருபை தாருங்க. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் போதுமானவராக இந்த வழிநடத்தவே இந்த கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மரியாளுக்கு கொடுத்த விசுவாசத்தையும் ஆண்டவரே அந்த ஆனந்த களிப்பையும் நீங்க எங்க மனதில் ஊற்றுங்க சுவாமி. எங்கள் மனது ஆண்டவரே நன்றி உள்ள உணர்வோடு உணர்நாள் நிறைய கிருபை செய்யுங்க. எத்தனை நன்மைகளை எங்க செய்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, தாயின் கற்பத்தை உருவாக முன்னாலே எங்களை தெரிந்து கொண்டீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டவரே கரத்தை பிடித்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். கொரோனா காலங்களையும் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த ஜெபக்கூடிய அற்புதமான வழியில நீங்க கொண்டு போகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஆவியில ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு இசைவிணைப்பு கொடுத்து வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் டிசம்பர்ல உண்மை கொண்டாட நீங்க கிருபை செய்திருக்கீங்களே, பிறப்பை நினைக்க கிருபை செய்திருக்கிறீங்களே, அதனோடு சேர்ந்த சம்பவங்களை நினைத்து ஆண்டவர் உண்மை துதிக்க கிருபை செய்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உடைய கிருபை மிகவும் பெரியதா ஆண்டவர். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய செட்டைகள் அருமையான, உடைய செட்டைகள் ஆரோக்கியமுள்ள, உடைய செட்டைகள் அற்புதமான, உடைய செட்டைகள் சுவாமி அடைக்கலமான உடைய செட்டைகளுக்குள்ளே வைத்திருக்க கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் செட்டை நிழலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான் சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா என்று விக்ரம் கடந்து போக மட்டும் செட்டை தான் எங்களுக்கு அடைக்கலாம் ஆண்டவரே. வேற எதுவும் எங்களுக்கு அடைக்கலம் இல்ல சுவாமி. நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே. செட்டின் கீழ் அடைக்கலம் போலவே சிறகுலாலங்களே மூடுகிறவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, சிறகுலாலங்களை மூடிக்கொண்டிருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம். விசேஷித்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்துக்கு பயந்திருக்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டன்களே ஆரோக்கியம் இருக்கும், வெளியே போய் கொளுத்த கண்டிப்பா வளர்வார்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை தாங்க செட்டைக்குள்ள இருக்கும் பொழுது பயத்தினால, கொரோனா பயத்தினால செட்டைக்குள்ள இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த செட்டைக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பு, பராமரிப்பு, அற்புதம், அதிசயம், ஆரோக்கியம், சேமம், செழிப்பு எல்லாம் இருக்குது ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. பரிபூர்ண ஆரோக்கியத்தை தாங்க சுவாமி. எல்லாருக்கும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை சோமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாகப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்துல யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, சரீரத்துல என்னென்ன உபாதைகள் இருக்கிறதோ, மனசுல என்ன கவலைகள் இருக்கிறதோ, ஆவி ஆத்மா சரீரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சுவாமி. கொடா கொடி எங்களை முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் ஐயா. ஆண்டவரே, எங்களை பிரகாசிப்பீங்க ஆண்டவரே. நான் சுகமானே, எனக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று, எனக்கு சுகம் உண்டாயிற்று என்று எல்லாரும் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தலையில் உள்ள பிரச்சனைகள், தலை வலிகள் முள்முடி ஏற்றுகிற ஆண்டவரே, எங்களுக்கு தலைவலி போறதுக்காகப்பா. மூளை, பிரெயின் தலைவலி, மைக்ரேன், கண்ணில் உள்ள பிரச்சனைகள், காதில் உள்ள பிரச்சனைகள், மூக்கில் உள்ள பிரச்சனைகள், தொண்டையில் உள்ள பிரச்சனை, பல்லு வலிகள் எல்லாம் பறந்து போவதாக. தொண்டை ட்ரக்கல் டியூப்ல உள்ள பிரச்சனைகள், இருமல்கள், பிரான்கைட்டிஸ், அந்த லங்ஸ், ஹார்ட் என்ன பிரச்சனை இருக்குதோ, அந்த இசபிகல், கர்ட் ப்ராப்ளம், ஸ்டமக், டைஜஸ்டிவ் சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் மறைந்து போவதாக. அல்சர் மறைந்து போவதாக. ஆண்டவரே, அசிடிட்டி மறைந்து போவதாக. கிட்னிஸுக்கு பலனை தாங்க, கிட்னிஸ் பரிபூரணமாக கிருபை செய்யுங்கப்பா. பேங்க்ரியாஸ் ஆண்டவரே, அநேக பேருக்கு சுகர்,
பேங்க்ரியாஸ் ஆண்டவரே பரிபூர்ணமாக செயலாக கிருபை செய்யுங்க. செயலற்று போன பேங்க்ரியாஸ்ல ரீக்ரியேட் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுகர் நார்மல் வருவதாக, கிட்னியில ப்ராப்ளம் இருக்கிறவங்க நார்மல் ஆவதாக. ஆண்டவரே எங்களை எங்கள் சரீரத்தையும் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் சரி பண்றதுக்காக தான் நீங்க வந்தீங்கப்பா. இந்த பிறந்த நாட்களை கொண்டாடும் போது எங்க சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. அந்த பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தை எல்லா பிளாக்கை இயேசுவை உடைக்கிறோம் சுவாமி. தட்டைகளை உடைக்கிறவர் எங்கள் முன்னால கடந்து செல்றதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு சொட்டு ரத்தத்தை எல்லார் மேலையும் தெளிக்கிறோம் சுவாமி. எல்லார் பிளட்லையும் உம்முடைய ரத்தம் ஓடட்டும் சுவாமி. அப்பா எங்களுக்காக வந்து இறங்கினீங்களே, எங்களுக்காக இம்மானுவேலாக வந்தீங்களே, ஆண்டவரே கந்தை துணி பொதிந்தவராக எங்களுக்காக வந்தீங்களே, கோடா கொடி ஸ்தோத்திரம் பாப்பா. ஆண்டவரே உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. மா தயவே தயவப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நேரத்திலையும் சுவாமி இந்த கொரோனா நோய்க்காக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், நர்சஸ்க்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷத்தை பாதுகாப்பை தாங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களே அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. ஆண்டவரே டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் சுரேஷ் சாமுவேல் தன்ராய், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ராய், டாக்டர் ஷீவா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், டாக்டர் மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மது ஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நாமினி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டாஃபினி, சலோமி, சாம்ராஜ், சுரேஷ், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ், பரிபூர்ண பாதுகாப்பே சோத்தையும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஜியோ, ஏஞ்சல், தர்ஷின், சுபிசாக் குடும்பங்கள் ஆண்டவரே, ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி குடும்பங்கள், ஷீலா சீலன், வின்சன் சீலன், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்காக சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவர் ஹெலன் வின்சென்ட் ரெண்டு பேருக்கும் கண்களில் அற்புதமான பார்வையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுள் அந்த கண்களில் சுவாமி. ஆண்டவரே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோலெஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா இவருக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நீங்கள் பிறந்த இந்த கொண்டாடும் பொழுது சுவாமி அவர் மனதில் ஆண்டவர் சமாதானம் உன்னதத்தில் இருக்கிறது, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவது என்று தேவதூதர்களை துதித்தார், பரமசைனின் திரள் துதித்தார்களே சுவாமி. அந்த சமாதானம் ஆண்டவரே அவர்களுக்கு மனதில் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த கேன்சர் நோய் வந்து விட்டதே என்ற அங்கலாய்ப்பு எடுத்து விட்டு கர்த்தர் பிறந்திருக்கிறார், எனக்கு புதிய வழியை காட்டுவார், இந்த கேன்சர்லேருந்து விடிய தழுவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவரே சமாதானமும் உண்டாவதாக, சமாதானத்தை கொடுப்பதாக, உலகம் தராத சமாதானத்தை அன்பை கொடுக்கிறவரே. இந்த கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு வாடி கிடக்கிறத ஜனங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தை தாங்க. இந்த நோயிலிருந்து விசுவாசத்தை கொண்டு தான் வெளியே வர முடியும் ஆண்டவரே. வெளியில வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ட்ரீட்மெண்ட்டை தாங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரே எனக்கு அந்த கேன்சர் நோயிலிருந்து என்னை பரிபூர்ணமாக விடுதலை செய்திருக்கிறீங்களே, கொடா கொடி எவ்வளோ பெரிய இரக்கமும் கிருபையும் சுவாமி. சந்தோஷமாக சமாதானத்தோடு உண்மை துதிக்க கிருபை செய்திருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் 2 பேரும் உமக்கென்று ஆண்ட இன்னும் அதிகமாக பிரயாசப்பட எளிமையை பிரகாசிக்க கிருபை செய்ய, ஊழிய பாதையில் இன்னும் அதிக திட்டங்கள் எங்களுக்கு தாங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம், தோதா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹெலன் கீதா சிஸ்டருக்கு பரிபூர்ண சொத்தாங்க, வாமிட்டிங், டைரியா எல்லாம் நிற்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே சசிகலா, ரூபி குடும்பத்தில் சமாதானம் நிலவுவதாக, மேபல் மனாசைக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. டிரான்ஸ்ஃபர் ஆண்டவர் ராஜகுமாரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கரெக்டான நேரத்தில் உங்களுடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சாமி, கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா பிரேம்குமார் ஸ்ட்ரோக்ல இருந்து விடுதலை பெற்று வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாஸ்டர் தாமஸ் ராஜுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. சிஸ்டர் டாஃபினி அற்புதமாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அற்புதர் சுவாமி. ஆண்டவரே அவங்க நர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றாங்க, கொரோனா நெகட்டிவ்னு எடுத்து போட்டீங்களே, அது பெரிய கிருபை சுவாமி. சந்தோஷமாக மனநிறைவோடு துதிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே உமக்கு பயந்த உம்முடைய மகள் அற்புதமாக விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆண்டவரே உடம்பில பலன் ஏற்படுவதாக. ஆண்டவரே பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. உம்முடைய பலன் அவள் மேல நிழலிடுவதற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைய கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே கொளுத்த கன்றை போல மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் பொழுது, டியூட்டி ஜாயின் பண்ணும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பலனை நான் கண்டதே இல்லை. ஆண்டவர் அற்புதமாக என்னை பலப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி உம்மை துதிக்க சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மிஸ்ஸஸ் டொனால்டுக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நடைகளை உறுதிப்படுத்துங்க. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. கால்களில் மூட்டுகள் எல்லாம் பலப்பட்டு ஆண்டவரை தன்னுடைய வேலைகள் எல்லாம் தானே செய்ய அற்புதமாக மான்களின் கால்களை போல ஆக்கி நடைகளை உறுதிப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. 2 பேரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவானதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை எங்கள் மேல் நிலைட்டதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உயிர் ஆண்டவரே எங்களுக்காக வந்த பாலகன் ஆண்டவரே, எங்கள் மனதில் பிறந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, கொடாக்கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மரியாதை போல எங்கள் ஆத்துமா உண்மையில கலிகூற கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கலிகூற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபக்கூட இப்ப முடியும், ஆனா தொடர்ந்து எங்க மனசுல நீங்க ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்படி பேசுற தேவன் நீர் ஆண்டவரே. கொடாக்குடைய ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் எல்லாம் செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்காதிரும் என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். நீங்காதிரும் கர்த்தரே, வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு சாசையற்று போயினும் நீர் மெய்ச்சகாயரே நீங்காதீரும். ஆமென். God bless you. Praise God. Praise God. Hallelujah.